படம் ஒரு மத்திய கிழக்கு பயங்கரவாதி 3 அமெரிக்க அப்பாவிங்களை கொல்ல போற காட்சியோட ஆரம்பிக்கிறது. அடேங்கப்பா, பயங்கரவாதியோட கண்ணுல கண்ணு வைச்சு தொலைவுல இருந்து ஒரு அமெரிக்க சிறப்பு படை வீரன் கிளைடு ஃபாக்ஸ் குறி வைச்சிருக்கான். அவன்தான் அந்த நாட்டோட சிறந்த வீரன். அவனோட மேலதிகாரி சொல்றான், சும்மா இரு கிளைடு, கொஞ்சம் பொறு. ஆனா பயங்கரவாதி ஒரு அப்பாவி அப்படியே கொன்னுபிட்டான். அதுக்குள்ள கிளைடு பொறுக்க முடியாம உத்தரவை மீறி டபுள் ஸ்பீட்ல பயங்கரவாதியை சுட்டு போடுறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? ஆனா அதுதான் உண்மை. பல வருஷங்கள் கழிச்சு கிளைடு ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கிறான் பார்க்கிறோம். ஆனா அந்த பயங்கரவாதியை கொன்னதுக்கு அவனை போலீஸ் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவனோட சிறப்பு படை வீராங்கனை மனைவியும் அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அட கஷ்டம். அவன் ஃப்ரெண்டுஸ்ட சொல்றான், அவனோட மகள் ரெயின் எக்ஸ் வைஃப் கூட இருக்கிறா. அவளை பார்க்க அவனுக்கு அனுமதி இல்ல. அவன் எவ்வளவு துக்கமா இருக்கிறான்னு நினைச்சு பாருங்க. சோகமா இருக்கா இல்லையா? அவருடைய முன்னாள் மனைவி அனுமதிக்கலன்னா அப்போ அவருக்குள்ள நண்பர்கள் ஆறுதல் சொல்லி மறுபடியும் அவருடைய முன்னாள் மனைவியிடம் பேசுன்னு சொல்றாங்க மழலை பார்ப்பதுக்கு. அடுத்த நாள் கிளைடின் முன்னாள் மனைவி ஸ்கை புது கணவனோட நடந்து போறாங்க. மறுமணம் பண்ணிட்டதால ராணி பராமரிப்புல நேரம் செலவழிக்கிறதால சிறப்பு படையில இருந்து விலகிட்டா. 3 பேரும் ஸ்கை, அவங்க புது கணவன், ராணி பூங்காவுல நடந்து போறாங்க. ஒரு தூரத்துல இருந்து கிளைட் பார்த்துட்டு சோகமா இருந்தாலும் அவருடைய மகளை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல வேலை பத்தி பேச கிளைட் மேசன் கிட்ட போறாரு. பேசிட்டு இருக்கும்போது யாராவது அவருடைய குழந்தைய எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. அப்ப மேசன் சீரியஸா பார்த்துட்டு தன்னுடைய உயிரை பணயம் வைச்சாலும் குழந்தைய மீட்டுவாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட கிளைட் நன்றி சொல்லிட்டு போறாரு. வீட்டுக்கு போய் ராணியோட படத்தை பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. ராணி அவரு கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனா சட்டம் ஸ்கைக்கு குழந்தைய பொறுப்பை கொடுத்தது. ஆனா அவங்க 2 பேருக்கும் சண்டைதான் அதிகம். ரெயின்ன பார்க்க கூட கிளைடுக்கு விடல. கொஞ்ச நாளில டிவில ஒரு செய்தி, அமெரிக்கா முழுக்க குழந்தை கடத்தல் அதிகரிச்சிருக்குன்னு. கடந்த மாசம் மட்டும்து குழந்தைகள் காணாம போச்சுன்னு. சின்ன பிள்ளைங்களை பாதுகாப்பா பாத்துக்கங்கன்னு, யாராவது சந்தேகமா இருந்தா உடனே போலீஸுக்கு தெரிஞ்சுக்கங்கன்னு செய்தி வாசிப்பாளர் பயங்கரமா சொன்னாங்க. இத கேட்டதும் கிளைடுக்கு பயம். ரெயின் ஆபத்துல மாட்டிக்கிடாதான்னு கவலை. அவன் பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சான். அவன்கிட்ட இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு. அந்த இரவு ஸ்கை அவங்க புது கணவன் லூகாஸ் கூட பேசினாங்க. லூகாஸ் அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு வேற ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. முதல்ல ஸ்கைக்கு பிடிக்கல, ரெயின் புது ஸ்கூல்ல சேர்ந்திருக்கான்னு. ஆனா லூகாஸ் ஒவ்வொரு மாசமும் அதிகமா காசு கொடுக்கிறேன்னு சொன்னதும் ஸ்கை சம்மதிச்சுட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கை குடும்பம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல லூகாஸ் அவங்க வீடு மாறுறதுக்கு சில பேப்பர் வேலைகளை பார்க்க வெளியே போனாங்க. ஸ்கை அவங்க ஆர்மி ஃப்ரெண்ட்ஸை விடை சொல்லவும் வெளியே போக பிளான் பண்ணா. போறதுக்கு முன்னாடி நேனிக்கு ரெயினை நல்லா பாத்துக்க சொல்லி அவளும் லூகாஸும் தவிர வேற யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கட்டாயமா சொன்னா. ஸ்கை அவங்க பழைய ஆர்மி ஃப்ரெண்ட் சீசர் வீட்டுக்கு போனா. அவன் கிளைடுக்கும் நல்ல நண்பன். புது வேலை கிடைச்சதால சில நாள்ல வேற ஊருக்கு மாறுறோம்னு சீசர் கிட்ட சொன்னா. அடிக்கடி சந்திக்க முடியாட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதுன்னு நம்பினா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமில்லாம அவன்கிட்டயும் கிளைடு ஃப்ரெண்ட்ஷிப்பும் எப்பவும் இருக்கும்னு சீசர் உறுதி கொடுத்தான். எதுவும் நடந்தாலும் 2 பேரையும் சப்போர்ட் பண்றேன்னு வாக்கு கொடுத்தான். போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. இதற்கிடையில் கிளைடு ரெயினை எப்படி ஸ்கை கிட்ட இருந்து திருப்பி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். டிவில கிட்னாப்பிங் நியூஸ் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான். ஃபைனலா அந்த மாலை ஸ்கை வீட்டுக்கு போய் ரெயினோட கஸ்டடி நல்லா கேட்டான். கொஞ்சம் பின்னாடி மழைக்கும் பாட்டி சோஃபியாவுக்கும் சினிமா பாக்குறதுல டபுள் ஓசை. கதவுல அடிச்சாங்க. அப்படியே ஓடி போய் ஜன்னல்ல பார்த்தா கிளைடு. மழைக்கு சந்தோஷம். பாட்டி அப்பா அப்பான்னு கெஞ்சுது. ஆனா ஸ்கை சொன்ன கட்டளை நினைச்சு சோஃபியா கதவை திறக்கல. அடேங்கப்பா, மழை அழுது அழுது புலம்புது அப்பாவை பார்க்கணும்னு. ஆனா சோஃபியா கதவை திறக்க மாட்டேங்கிறா. கிளைடுக்கு கடுப்பு, எரிச்சல், கொதிப்பு. கொஞ்ச நேரத்துல மழை முகம் கழுவுது. சோஃபியா கிச்சன்ல சுழன்று கொண்டிருக்கிறாள். சோஃபியா பார்க்காம கிளைடு பின்னால வந்து டபுள் மயக்கி விட்டான். பெண் குழந்தையை பார்க்கணும்னு அவனுக்கு அவ்வளவு ஆசை. வேற வழி இல்லைன்னு நினைச்சிட்டான். என்னாலும் என்ன வேணும்னாலும் பண்றேன்னு தீர்மானிச்சுட்டான். சோஃபியாவை ஒதுக்கி வச்சுட்டு மழை கிட்ட போனான். சாரி, வந்துரு, நடைக்கு போகலாமான்னு கேட்டான். நெட்டி நெட்டி காத்திருந்த அப்பாவை பார்த்ததும் மழைக்கு சந்தோஷம். உடனே சம்மதிச்சிடுச்சு. அவள் பொருட்களை எல்லாம் அடைச்சு போட்டா. கிளைடு அவளை காரில் ஏத்திக்கிட்டான். போறதுக்கு முன்னாடி சோஃபியா உடம்பை டிக்கியில மறைச்சு வச்சுட்டான். எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்கை வீட்டிலிருந்து காரை ஓட்டிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல ரெயின பார்க்ல சீஞ்சில விளையாட கொண்டு போனான். அங்கே ரெயின் கேட்டா, அப்பா ஏன் இவ்வளவு நாளா பார்க்கலன்னு. ஸ்கைதான் சந்திக்க விடல்னு கிளைடு சொன்னான். சந்திக்க கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி, இனிமே எப்பவும் நான் உன்னோட இருப்பேன், எப்பவும் பத்திரமா பாத்துக்குவேன்னு வாக்கு கொடுத்தான்.
சீக்கிரமே கிளைடு அக்கா சார்லோட் வந்து ரெயின ஒரு பெரிய ஹக் கொடுத்தா. கிளைடு சார்லோட்ட சொன்னான், எனக்கு சில வேலை இருக்குன்னு ரெயின கவனிச்சுக்கன்னு. சார்லோட் உடனே சம்மதிச்சா. போறதுக்கு முன்னாடி ஸ்கை வச்சிருந்த டிராக்கிங் டெவல்ஸ் இருந்த டேப்லெட்ட கிளைடு எடுத்தான். ஸ்கைய பிடிக்க முடியாம வேற இடத்துல மறைக்க பிளான் பண்ணான். அந்த நேரத்துல ஸ்கை அவங்க ஃப்ரெண்ட் சீசாருன்னு இருந்தா. அவள் அழகு தாய் பெண்ணுக்கு போன் பண்ணினா யாரும் எடுக்கலன்னா பயந்து போச்சு. சும்மா பயந்தா இல்ல, நெஞ்சில எறும்பு படையே ஓடிச்சு. உடனே வீட்டுக்கு ஓடி வந்தா என்ன கண்ணுல பட்டதுன்னா சுவரெல்லாம் ரத்தம். ஆனா ஸ்கை முன்னாடி ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்தவங்கன்னா உங்களுக்கு தெரியுமே. உடனே ஆயுதம் எடுத்தாங்க. வீட்டை ஒரு கண்காணிப்பு கேமராவை போல சோதிச்சாங்க. ஒரு அறையில பார்த்தா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பெண் குழந்தை ரெயின் கிடக்கல. கிளையிடு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கடத்திட்டு போயிட்டான். கிளை ரெயினோட படம் வச்சிருந்தான். உடனே லூகாஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு வந்துருன்னு கத்திட்டாங்க. அப்புறம் காட்சி மாறுது. கிளையிடு ஒரு திருமணமான ஜோடி வீட்டுக்குள்ள கள்ளத்தனமா நுழைஞ்சான். ரெயினோட டேப்லெட்ல ஸ்கை வச்சிருந்த ட்ரேக்கிங் டிவைஸை அவங்க ஸ்டோர் ரூம்ல மறைச்சு வைச்சான். வேலை முடிஞ்சதும் அவன் ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரத்துல ஸ்கை லூகாஸ் அந்த ஜோடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரியான் எவ்லின் வீடு. ரெயினோட டேப்லெட் ட்ராக் பண்ணி பார்த்தா அந்த வீடுதான். ஆனா கிளையிடு அதை வச்சு அவங்களை ஏமாத்திட்டான். சீக்கிரம் திறந்த கதவை உடைச்சிட்டு அந்த ஸ்கை நுழைஞ்சாங்க. எவலின் எங்கேடான்னு கத்தி கேட்டாங்க. டேப்லெட் சிக்கல் அவங்க வீட்ல இருந்துதான்னு சொன்னாங்க. பேய் பிடிச்ச மாதிரி எவலின் சொன்னாங்க, நான் குழந்தைய கடத்தல இல்லன்னு. ஆனா ஸ்கை நம்பல. கட்டினாங்க எவலினையும் ரைனையும். அப்புறம் வீடு முழுக்க தேடினாங்க ரெயினை கிடைக்கணும்னு. ஸ்டோர் ரூம்ல டேப்லெட் கிடைச்சது. கொலை பண்றேன்னு கத்தினாங்க. வெளியே லூகாஸ் காரத்துல ஆடி பாடிட்டு இருந்தாரு. சட்டன்னு பிளைட் வந்து காரத்துல ஏறி துப்பாக்கி காமிச்சாரு. ஓட்டுன்னு கட்டளையிட்டாரு. ஸ்கை இன்னும் எவலினையும் ரைனையும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சிசிடிவி பார்த்து பாருன்னு ரைன் சொன்னாரு. சரி, போன்ல வீடியோ பார்த்தா கிளைட் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதையும் ரெயின் டேப்லெட்டை வச்சுட்டு போனதையும் ஸ்கை சும்மா பார்க்கல. அது கிளை திட்டம்னு புரிஞ்சுச்சு. அவங்களை குற்றம் சாட்டினதுக்கு ஸ்கை சாரி கேட்டா. ஆனா வெளியே வந்தா லூகாஸ் காணோம். அப்படியே சீசருக்கு போன் பண்ணா. எல்லாத்தையும் சொன்னா. சீசர் சாரிங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி உதவி பண்றேன்னு சொன்னாரு. கிளை ரெயினை சார்லெட்டு கிட்ட விட்டுட்டு போயிருப்பான்னு நினைச்சு அங்க போக பிளான் பண்ணாரு. சார்லெட் ரெஸ்டாரண்ட்ல ரெயினோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. டாய்லெட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. ரெயின் அங்கேயே இருன்னு சொன்னா. ஆனா சார்லெட் டாய்லெட்ல இருந்து வந்தா சீசர் அங்க காத்திருந்தாரு. அதிர்ச்சி. ரெயினை ஸ்கை கிட்ட இருந்து எப்படி பலத்தா எடுத்துட்டு போனீங்க? சோபியாவை காயப்படுத்தினீங்கன்னு சீசர் கேட்டாரு. சார்லெட் அதிர்ச்சியில ஒண்ணுமே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணா. கிளைட்டும் ஸ்கையும் சமாதானமா குழந்தையை பகிர்ந்துக்குவாங்கன்னு தான் நினைச்சாங்கன்னு சொன்னா. சீசர் ரெயின் எங்கன்னு கேட்டா. அப்புறம் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. சாப்பாட்டு விடுதில டேய் என்ன ஆச்சுன்னா ரெயின் காணோம். ஒரு நிமிஷம் கூட இல்லாம போயிட்டா. சார்லட் ஆளே கலங்கி போய் ஒரு வேட்டர் கிட்ட சின்ன பொண்ணு ரெயின் மாதிரி யாரையாவது பாத்தியான்னு கேக்குறா. வேட்டர் சொல்றான், ஒரு ஆசிய மனுஷன் அழுகுற பிள்ளைய கூட்டிட்டு போனானாம். அவன் அந்த பொண்ணோட குடும்பம்னு நினைச்சு எதுவும் பண்ணலாம்னு நினைக்கல. ரெயின் அமெரிக்காவோட டேஞ்சரஸ் கும்பல் கிட்ட கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சீசர் புரிஞ்சுக்கிட்ட உடனே ஸ்கை கிட்ட சார்லட்ட கூட்டிட்டு போய் என்ன பண்றதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்துல பிளைட் லூகாஸ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். பிளைட் லூகாஸ்க்கு ரொம்ப கோபமா இருக்குன்னு சொல்றான். ஸ்கைய கூட்டிட்டு போனதுக்குன்னு குத்தம் சொல்றான். லூகாஸ் சும்மா இருந்து ஸ்கை அவன்கிட்ட இருந்து போகலன்னும் அவளே பிளைட்ட விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னும் சொல்றான். எல்லாம் நடக்கணும்னு நடந்திருக்குன்னு சொல்லி பிளைட்ட சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். அப்போ பிளைட்டோட அக்கா ஒரு மெசேஜ் அனுப்புறா. ரெயின் டேஞ்சரஸ் கும்பல் கிட்ட கிட்னாப் ஆகிட்டாங்கன்னு. பிளைட் ரொம்ப கோபப்பட்டு லூகாஸ கொன்னுப்புட்டு அந்த கும்பல்ல இருந்து ரெயினை காப்பாத்த போறான். அழிச்சிடுங்க. காட்சி மாறுது. ஸ்கை, சீசர், சார்லட் சந்திச்சாங்க. சீசர் டீம் சார்லட்ட பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுச்சு. அப்பதான் சீசர் சொல்றாரு, ரெயின் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாம ஸ்கை சீசர் கிட்ட சிண்டிகேட் ஹெட் குவார்ட்டர்ல தாக்குதல் நடத்தி ரெயினை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. டபுள் ஸ்பீட்ல ஸ்கை சீசர் சிண்டிகேட் மறைவிடத்துக்கு போச்சிடுறாங்க. சீசர் ட்ரோன் யூஸ் பண்ணி சூழலை கண்காணிக்கிறாரு. ஸ்கை முதல்ல போய் காவலாளிகளை ஒழிச்சிடுறாங்க. அதே நேரம் உள்ள ரெயின் ஏலத்துல இருக்காங்க. மருத்துவ சோதனைக்காக சிண்டிகேட் லீடர் ஏலம் போடுறாங்க. சீசர் ட்ரோன்ல பாக்குறாரு. கிளை கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. காட்டுமிராண்டி மாதிரி காவலாளிகளை அடிச்சு தள்ளிட்டு போறாரு. சீசர் சண்டையில சேர்ந்துடுறாரு. ஸ்கை கிளை கூட சேர்ந்து காவலாளிகளை ஒவ்வொருத்தராவும் தோற்கடிக்கிறாங்க. கட்டிடத்தை சுத்தி வருறாங்க. சில நிமிஷத்துல ரெயின் ஏலம் கொள்ளை வெறியோட நடக்குது. $12 லட்சம் வரைக்கும் ஏலம் போடுறாங்க. சரியா அந்த நேரம் கிளை ரெயினை கண்டுபிடிச்சிட்டாரு. கடத்தப்பட்டிருந்தாங்க. அப்புறம் அவளை இறுக்கமா கட்டிப்பிடிச்சு சும்மா இரு, வீட்டுக்கு போறோம்னு சொன்னான். கிளை ரெயினை கூட்டிட்டு போக போறப்போ சீசர் தடுத்து நிறுத்திட்டான். ரைனை ஸ்கைக்கு கொடுன்னு கெஞ்சினான். அதை கேட்ட கிளை, நான் தான் ரைனோட அப்பா, என்கிட்ட தான் இருக்கணும்னு கத்தினான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா போர்.
பயங்கரமான சண்டை. கிளைட் ரொம்ப பலசாலி. சீசரை அடிச்சு போட போறான். ஆனா அப்போ ரைன் கதற ஆரம்பிச்சா. கடத்தல் கூட்டத்தோட தலைவன் ரைனை கையில பிடிச்சு துப்பாக்கியை அவள் தலையில வச்சிருந்தான். அந்த நேரத்துல ஸ்கை வந்தா. அவள் பொண்ணை காப்பாத்த வந்தா. ஆனா அவளை சுட்டு போட்டாங்க. ஸ்கை கீழே விழுந்தா. கிளையிடும் சீசரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் கிளையிட் ரைனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். வேற ஒரு அறைக்கு போனா. கடத்தல் கூட்டத்தோட ஆளுக இந்தா இருந்தாங்க. கிளைட்க்கு வேற வழி இல்ல. எல்லாருக்கும் எதிரா சண்டை போடணும். அந்த சண்டையில